நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சிக்கு சாவுமணி அடிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திடலில் நடைபெற்ற புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 4 வருஷம் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் பட்ஜெட் போட போறாரு. யாரு? உங்களுக்கு எல்லாம் புதுசா ஒரு அப்பா பிறந்துக்கிறார். அந்த அப்பா போட போறாரு. அந்த அப்பா உங்க அப்பா 4 வருஷம் போட்டாரு. எல்லாம் நல்லா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. அடுத்த பட்ஜெட் போட போறாரு. வாரி வாரி உங்களுக்கு எல்லாம் தர போறாரு. அதான் அவருடைய இறுதி பட்ஜெட். இன்னும் 10 மாத காலத்துல தேர்தல் வர இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு சாவுமணி அடிக்கிற நேரம் நெருங்கிவிட்டது. திமுக ஆட்சி இறுதி யாத்திரை தொடங்கிவிட்டது. இந்த 4 வருஷம் ஆச்சு. போற இடம்லாம் சொல்றார் முதலமைச்சர் ஸ்டாலின். என்ன சொல்றார்? தமிழ்நாட்டு மக்கள் சிறப்பாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க சொல்றாரு. அவங்க முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா தாண்டவம் ஆடுது. நீங்களா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? உங்க கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சா? உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போச்சா? உங்க பிள்ளைகளை படிப்பு வைக்குவதற்கு கடன் வாங்கினீங்களே, அந்த கடன் எல்லாம் தள்ளுபடி செய்துட்டாரா இந்த முதலமைச்சர்? தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு? பல்வேறு வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுத்தார். கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகளை கொடுத்தார் உங்களுக்கு. இன்னைக்கு அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறாரா இந்த முதலமைச்சர்? தேர்தல் என்ன சொன்னாரு? எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவார். எல்லாருக்கும் வந்துருச்சா? இப்ப என்ன சொல்றாரு? தகுதியுடையவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய். அவங்களுக்கும் முழுசா வருதான்னு கேட்டா இல்ல. பல இடத்துல 4 மாசமா 5 மாசமா பணம் வரலன்றாங்க. பணம் வரல. 2,24,00,000 பேருக்கு கொடுக்கணும் குடும்ப அட்டைக்கு. அவங்க சொல்ற கணக்கு 1,04,00,000 பேர் தான். மீதி 1,20,00,000 பேருக்கு இல்ல 1000 ரூபாய். இவர் மட்டும் தான் 1000 ரூபாய் தருவாரா? எங்களால தர முடியாதா? நாங்க தர மாட்டோமா? தங்கம் தந்தோம், ஆடு மாடு தந்தோம், மிக்சி கிரைண்டர் ஃபேன் தந்தோம், லேப்டாப் தந்தோம், பசுமை வீடு தந்தோம், 500 ரூபாய் தொகையை 1000 ரூபாய் வைத்து ஓய்வு வீதம் தந்தோம். இதெல்லாம் கொடுத்து எங்களுக்கு தெரியாதா? கேட்காமே கொடுக்கிற அரசு அண்ணா திமுக அரசு. கேட்டாலும் கொடுக்காத அரசு திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. உங்களுக்கு 2500 ரூபாய் கொடுத்தோம். நீங்க கேட்டீங்களா? கேட்காமே கொடுத்தாரு எடப்பாடியார். அன்னைக்கு என்ன சொன்னார் ஸ்டாலின்? 5000 ரூபாய் சரி, ஆனா அது பத்தாது, 5000 ரூபாய் கொடு. 5000 ரூபாய்க்கு 2500க்கும் 5000 ரூபாய்க்கு எவ்வளவு வித்தியாசம்? 2500 ரூபாய் கூட ஒரு 1500 ரூபாய் போட்டீங்கன்னா 5000 ரூபாய் வருது. 2500 ஒரு 1500 எவ்வளவு ஆகுது? எவ்வளவு ஆகுது? 4000 ரூபாய் ஆகுது. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு? 2500 1500 சேர்த்தா 5000 ரூபாய் வருது, 5000 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி தான் நீங்க 1000 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம, 1500 ரூபாய்க்கும் வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு ஏமாந்து போய் நிக்கிறீங்க. அன்னைக்கு எங்க எடப்பாடியார் என்ன சொன்னாரு? 6 கேஸ், 1 இல்ல 2 இல்ல 6 கேஸ் வருஷத்துக்கு இலவசமா தரணும். இவர் என்ன சொன்னார் ஸ்டாலின்? கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரனார். கொடுத்தாரா? வந்துருச்சா 4 வருஷத்துல? ஒரு 100 ரூபாய், ஒரு 100 ரூபாய் மஸ்தானாவது கொடுத்தாரா? ஒரு 100 ரூபாய் வந்துதான் வரல.